Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே சிம்பிளான மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். லைக் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படினா என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணனும்னு தெரியல, ரொம்ப மினிமலாவே வெச்சுக்கணும் உங்க மேக்கப்பை ரொம்ப நேச்சுரலா வெச்சுக்கணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த லுக் தான் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அட் தி சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்காது. மேக்கப் வந்து கேக்கி ஆகாது. ரொம்ப லைட் வெயிட்டா ஃபீல் ஆகும். and நீங்க எவ்ரிடே பேசிஸ்ல கூட தாராளமா இந்த ஒரு மேக்கப் நீங்க போட்டுக்கலாம். சோ என்னோட ஸ்கின் வந்து ஆல்ரெடி க்ளீனா வாஷ் பண்ணி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ என்னுடைய ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணி ரெடியாக இருக்குது. சன்ஸ்க்ரீன் வரைக்கும் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் மேக்கப்பில் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்ரிடே பேசிஸ்க்கு நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன், நல்ல ஸ்கின்னை க்ளோவாக காமிக்கிற மாதிரியான ஃபவுண்டேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மாமா எர்த்தோட இந்த க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் விட்டமின் சி இருக்குது. அண்ட் இது வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட். நீங்கள் எவ்ரிடே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே தராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 7 ஷேட் இருக்குது இந்த ஃபவுண்டேஷனில். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 06 ஆல்மண்ட் க்ளோ. அண்ட் இந்த ஷேட் எனக்கு நல்லாவே பக்காவாக செட் ஆகும். ஸோ ஒரு ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸில் அப்படியே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் ப்ரஷில் அப்ளை பண்ணாலுமே நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணுவேன். பட் இப்போ ஃபுல்லாக நான் என்னுடைய ஃபேஸில் போட்டு நல்லா ட்ராக் பண்ணி பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு நல்லாவே நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். அதிக கவரேஜ் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு அதிகப்படியான டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே மொத்தமாக கவர் பண்ணி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக காமிக்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கணும். கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வெளில தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல. பட் ஸ்டில் உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோயிங்காக கொஞ்சம் அந்த ஒரு கவரேஜோடு இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப லைட்டான மேக்கப் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப்பே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னுமே டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள்லாம் இருக்குது, அதில் அதுவுமே இன்னுமே கொஞ்சம் ஈவன் டோன் பண்ணி காமிக்கணும், இன்னுமே கொஞ்சம் கன்சீல் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் அதுக்கும் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். இது வந்து மாமா எர்த்தோட க்ளோ ஹைட்ரேட்டிங் கன்சீலர். அண்ட் இதுவுமே மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட் தான். நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இதில் வந்து இல்லாதனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அண்ட் இதுலேயுமே 3 ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 03 நியூட் க்ளோ. அண்ட் இந்த ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்கின்னுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு எனக்கு எங்கெல்லாம் டார்க் சர்க்கிள் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்சீலரில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர். 12 hours வந்து இது நமக்கு ஸ்டே ஆகும். நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் அட் த சேம் டைம் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிளினிக்கலி டெஸ்டட். எல்லா ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்குமே இது வந்து சூப்பராக செட் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து டியூவி ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு ரொம்பவும் நம்ம ஃபேஸை வந்து திக்காக கவர் பண்ணி கேக்கி அந்த மாதிரியும் ஆக்காது. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ட்ரையிங்காகவும் நம்ம ஃபேஸை கேக்கி ஆக்காது. ஸோ ஒரு கரெக்டான லெவலில் ஒரு கவரேஜ் கொடுத்து அட் த சேம் டைம் வந்து நமக்கு ஹைட்ரேஷனும் கொடுக்குது. ஆல்சோ இதில் வந்து விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு இன்னுமே வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ளஸ் மேக்கப்ன்ற மாதிரி தான் ஆக்ட் ஆக போகுது. இன்னுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் மாமா.in, அமேசான், நைக்கா, பர்பிள் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது நீங்கள் மாமா.தோட அஃபிஷியல் வெப்சைட் ஒரு ஆப்பில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு கூப்பன் கோடும் வச்சுருக்கேன். Flawsome 2022 அப்படின்ற இந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாமா.தோட வெப்சைட் ஒரு ஆப்பில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைமும் பை பண்ணும்போது நம்மளுடைய ஆர்டர் சார்பாக ஒரு மரம் நடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ மாமா எர்த் வந்து இந்தியன் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பிகினருக்கு தாராளமாக இந்த 2 ஸ்டெப்புமே போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம வந்து குட் டு கோ அப்படின்ற மாதிரி இருப்போம். ஸோ பவுடருக்குமே நான் வந்து மாமா எர்த்தோட இந்த காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். என்டையர் ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையுமே நான் நல்லா கவர் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். இதோட நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஐ லுக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மேக்கப்பை முடிச்சுக்கலாம். நான் ஆஃப் கேமரா என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் ஐலைனருக்குமே நான் வந்து மாமா எர்த்தோட ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐலைனரோட வாண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு திக்கான ஷார்ப்பான பிரிசில்ஸ் இருக்குது. எனக்கு இந்த மாதிரியான பிரிசில் இருக்க ஐலைனர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த ஐலைனருமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு. என்னுடைய பெரிய லேஷஸ் வச்சுட்டு நல்ல ஒரு கூல் ஐஸ் வச்சுட்டு ஐலைனர் போடுறதுக்கு எனக்கு பேசிக்காக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த ஐலைனரில் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்ல ஒரு பெரிய விங் இழுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்லேயுமே இன்னர் கார்னர்லேயுமே குட்டியாக ஒரு விங்கும் நான் வந்து போட்டுக்கிறேன். அகைன் இன்னொன்று ஒரு ஹேக் என்ன அப்படின்னா எவ்ரிடே பேசிஸில் நம்ம வந்து தனித்தனியாக நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐலைனரே நீங்கள் வந்து மஸ்காராவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பழைய ஹேக் தான். பட் ஸ்டில் வந்து நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு லிப்ஸ்டிக் போட்டு இந்த லுக்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த லுக் வந்து நான் கொஞ்சம் ஃபெஸ்டிவ் வேர் மாதிரி வைக்கணும். சிம்பிள் ப்ராடக்ட் எட் நல்லாவே ஃபெஸ்டிவ் வேர் மாதிரியான மேக்கப் லுக் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து
ஆக்சசரிஸாக இருக்கட்டும், என்னோட அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும் நல்லாவே கிராண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு நியூட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரிடே மேக்கப் லுக்காக இருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே ப்ரெட்டியாக புட் டுகெதராக பாலிஷ்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ஒரு டியூவி, க்ளோயி இந்த மாதிரி பேஸ்ட் ப்ராடக்ட்ன்றதால நமக்கு நல்லாவே ஒரு க்ளோவும் இருக்கும். நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஹைலைட்டர் அது இதுன்னு ஆட் பண்ணாட்டியுமே இந்த ப்ராடக்ட்டே நமக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ ஃபினிஷில் தான் மேக்கப் இருக்கும். இந்த லுக் வந்து ரொம்ப ஈஸி பீஸி, டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து கிளம்பிக்கலாம். எவ்ரிடே அப்ராப்ரியேட் அப்படின்ற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் தான். பட் ஸ்டில் நான் வந்து இதை ஒரு ஃபெஸ்டிவ் வேர்க்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். லைக் இதை நீங்கள் வெர்சடைலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லுக்கு அப்படின்றதுக்காக. ஸோ எனக்கு இன்றைக்கான மேக்கப் லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் எப்படி இருக்குது, இந்த ஓவரால் மேக் ஓவர் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நம்புறேன். See you on the next video. Until then, bye bye. Take care.